சில்லி ஆயில் கிறிஸ்ப் ரெசிபி பார்த்துருப்போம். இது ரொம்பவே ஸ்பைசியான சூப்பரான சில்லி ஆயில் டிப்பிங் சாஸ். நீங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு ஃப்ளேவருக்காக சேர்க்குறீங்களோ, ஹாட் பாட்டுக்கு சூப் பேஸாக யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை ஸ்டிர் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் மோர் சாத்து கூட தொட்டு சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் அடிக்டிங். அதனால் பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் மலைப்பூண்டு, வெங்காயம், வெங்காயத்தாள் அதுதான் மெயினாக எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ். அதை தவிர ஹோல் ஸ்பைசஸும் இருக்குது. இதுக்கான ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். 3 பங்கு எண்ணெய், 3 பங்கு எண்ணெய்க்கு 4 பங்கு கார்லிக்கும் ஆனியனும் சேர்த்துருக்கேன். அதாவது ஆயிலை விட ஒரு பங்கு ஜாஸ்தியாக அதெல்லாம் இருக்கணும். வெங்காயமும் பூண்டும் உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 50-50 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது 2.5 அது 1.5 யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஆனியனை விட, அவ்வளோதான். சில்லி ஆயில் கிறிஸ்புக்கும் டிப்பிங் சாஸுக்கும் ஒரே வித்தியாசம் என்னென்னா அதோட டெக்ஸ்டர். எஸ்பெஷலி பூண்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிளெண்டாக இருக்கணும். அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மாவாக கூட அரைச்சிடக்கூடாது. ரொம்ப தனித்தனியாக இல்லாமல் லேசாக சேர்ந்து ஒட்டி இருக்கிற மாதிரி சாஃப்டாக வரணும். அடுத்தது எண்ணெய் ஒரு பங்கு கம்மியாக யூஸ் பண்ணுறோம் இந்த ரெசிபிக்கு. சில்லி ஆயில் கிறிஸ்புக்கு எண்ணெயும் பாக்கி ஐட்டங்களும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். ஒரு டீ கேத்தில் எடுத்துக்கோங்க. ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். எண்ணெயை விட்டு அது சூடான பிறகு ஸ்டார் அனீஸ், பிரியாணி இலை, பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, பெரிய கருப்பு ஏலக்காய், 3 டீஸ்பூன் தனியா. ஹோல் ஸ்பைசஸ் அளவு நான் போட்டதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. கம்மி குவான்டிட்டி பண்றீங்கன்னா குறைச்சிக்கோங்க. பின்னாடியே ஒரு பெரிய துண்டு இஞ்சி இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதுல ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஆயில்ல சூப்பரா இன்ஃபியூஸ் ஆகணும். அதுக்கு குறைஞ்சது நீங்க 15 மினிட்ஸ் ஆகுது லோ ஃபிளேம்ல வைக்கணும். வச்சுட்டு அதை கம்ப்ளீட்டா வடிகட்டி எடுத்துருங்க. எண்ணெயை திரும்ப பேன்ல ஆட் பண்ணிட்டு அது சூடான கையோட 1 ஸ்பூன் மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகு நல்லா பொரிஞ்சு கிரன்ச்சியாக வாயில் வரும்போது நல்லா இருக்கும். உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா பாக்கி மசாலாஸ்லாம் முன்னாடி ஆட் பண்ணும்போது அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டையும் வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்சர் எல்லாம் ஒன்னோட ஒட்டி சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயும் தாண்டி மேலே மதக்கும் பூண்டு வெங்காயம் மிக்சர். ஸோ தட் இஸ் த ரைட் அளவு. இப்போ நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிற பூண்டோட டெக்ஸ்சரை பாருங்கள். கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கணும். இது எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்பப்போ அடி பிடிக்கும், அடியில் போய் சேரும். ஏன்னா அந்த சாஃப்டாக இருக்கு இல்லையா ஈரப்பதத்தோடு. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ எவ்ரி 3 மினிட்ஸ், எவ்ரி 4 மினிட்ஸ். பூண்டு வெங்காயத்தை நல்லா கலந்த பிறகு ஒரு பெரிய ஸ்ட்ராண்ட் வெங்காயத்தாள் இதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் நான். அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்க 1 மணி நேரமாவது ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இதை செய்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கலந்து விட்ட பிறகு நான் திரும்ப ஒரு ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுதான் மெயினான ஒரு ஸ்பைஸ் இதில். ஸோ திரும்ப ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா உங்களுக்கு வேண்டாம்னா அதை எடுத்து விட்டுக்கோங்க. டைம் ஆக ஆக அது கலர் மாதிரி நல்லா ப்ரௌனாக வரும். அப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் அகெயின் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த குட்டி மிர்ச் 1/2 பேக்கெட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் 3 பேக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் காஞ்ச மிளகாய் இருந்ததுன்னா காஷ்மீரி சில்லியும் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி கோர்ஸாக அந்த மாதிரி அரைச்சி இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். வேலையை கட் டவுன் பண்ணுறதுக்காக நான் ரெடிமேடாக யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூளை ஆட் பண்ணி கலந்துட்டு வெள்ளை எள்ளு அது 1/4 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு இனிப்பும் இதுக்கு தேவைப்படும். சில ரெசிபீஸில் லைட் சோய் சாஸ் ஆட் பண்ணுவாங்க, வினிகர் ஆட் பண்ணுவாங்க. நாம் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இப்படியே வச்சுக்க போகிறோம். சைனீஸ் சில்லி ஆயில் MSG இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. இது மேஜிக் கியூப்ஸ் வெஜிடேரியன் ஸ்டாக். இதில் MSG இஸ் ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட். இது மொத்தமும் MSG கிடையாது, ஆப்ஷனல் தான். நான் ஒரு 1/4 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பராக டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. மோமோஸ், ராமேன் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஷெல்ஃப் லைஃப் ஃப்ரிட்ஜில் வச்சு அப் டு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஈர ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணாமல் ட்ரை ஸ்பூனாக யூஸ் பண்ணுங்கள். நான் பண்ணது ஆல்மோஸ்ட் 450 கிராம்ஸ்க்கு வந்தது. ஸோ சில்லி ஆயில் கிறிஸ்ப் கிரன்ச்சியாக எண்ணெய் தனியாக உள்ளே இருக்கிற கிரம்ஸ் தனியான்னு இருக்கும். இது ஒரு தொக்கு பதத்தில் இருக்கும். அது ஒரு டாப்பிங்ஸ் மாதிரி இருக்கும். இது சாஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.